கமலஹாசன் தான் சுந்தர்சி ரெஃபர் பண்றாரு. சுந்தர்சி ஏன் ரெஃபர் பண்றாருன்னா, இன்னைக்கு உள்ள டைரக்டர்ஸ்ல சொன்ன நேரத்துக்கு படம் பண்ணி கொடுக்கக்கூடிய டைரக்டர் சுந்தர்சி. சொன்ன பட்ஜெட்ல சொன்ன நேரத்துல கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. ரெண்டு பேரையும் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 4 கூட ஒரு பெரிய லாபம் கொடுத்த படம் தயாரிப்பாளர். இப்போ அந்த அடிப்படையில் அவரை உள்ள கொண்டு வர்றாங்க. பெரிய அப்செட்ல இருந்தாரு. அதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் நமக்கு வேண்டாம். அதுவும் இல்லாம சுந்தர் சீக்கிரமா வெல்விசாரக்கூடிய சில தயாரிப்பாளருக்கு வந்து இப்படியே போச்சுன்னா படத்தை கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க மேல ஒரு ஃபுல் நம்பிக்கை இல்லாம இருக்காரு. சொல்ற கதைகளும் அவருக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. இந்த மாதிரியே போச்சுன்னா நம்ம வந்து படம் கொண்டு போக முடியாது. நாளைக்கு அது பெரிய மனஸ்தாபம் ஆயிரும். ரெண்டு கமல் ஒரு பக்கம், ரஜினி ஒரு பக்கம், ரெண்டு பெரிய ஜாமான் இருக்கப்ப இவர் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரோ? ஏன்னா அவங்கள்ட்ட கன்வே பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் யார் மூலியமா சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு ஒரு நேரடியாக அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி குஷ்பு வந்து எலெக்ஷன் நிக்க போறாங்க பிஜேபி சார்பா. சுந்தர்சி பிரச்சாரத்துக்குலாம் போவாரு. கமல் வந்து அந்த அணியில இருக்கிறாரு. அதனால வந்து பொலிட்டிக்கலா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்கும். அக்கா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் மற்றும் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ஜுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப சமீபத்திய நிகழ்வுகள் தான் பேச போறோம். சினிமாவில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த படம்னா சுந்தர்சி அவர்களும் ரஜினி சாரும் அவர்களும் இணையற படம் தான். ஏன் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுச்சுன்னா, இன்னைக்கு கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ், அட்லி இந்த மாதிரி பல்வேறு ட்ரெண்டிங் டைரக்டர்ஸ் இருக்கும்போது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருந்து ஒருத்தர் உள்ள வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. தமிழ் சினிமாவே ஒரு நிமிஷம் ஆடி போச்சுன்னு தான் சொல்லணும். எப்படி சுந்தர்சி சார் வந்து ரஜினி சாரை கமிட் பண்ணாரு, அதுவே பெரிய புரியாத புதிர் தான். அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்ட் இல்லாம போயிடுச்சு. சுந்தர்சி சார் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாரு, நான் வெளியேறேன் அப்படின்னு. என்ன ஆச்சு சார்? என்ன நடந்தது? கமலஹாசன் அவர்களுக்கு தக்லைஃப் படம் ஒரு பெரிய கடனை கொடுத்து விட்டு போச்சு. ஒரு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல கடன். இப்போ இந்த கடனை வந்து நம்ம செட்டில் பண்றதுக்கு என்ன பண்ணா, சினிமாவில் ஒரு ஃபார்மேட் இருக்கு. நீங்க ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஒரு படம் ஃபெயிலியர்னா கூட இன்னொரு படத்துல காம்பன்சேட் பண்ணிருப்பாங்கன்னு கடன் கொடுத்தவங்க பேசாம இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த படத்துல நான் உங்களுக்கு தரேன், அந்த ஏரியா தரேன், அந்த படத்தோட ஏரியா தரேன்னு சொல்லி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தக்லீஃப்க்கு பிறகு ஒரு பெரிய ஒரு கடன், பெரிய அமௌண்ட் நின்றுச்சு. அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் ஒரு டேட் தரேன்னு சொல்லியிருந்தார். சரி, அந்த டேட்டை வச்சு ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான்ல அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. லோகேஷ் கொண்டு வர்றதுக்காக. கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போது கூலி ரிலீஸ் ஆகி கூலியினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரஜினிகாந்துக்கு பயங்கரமான ஒரு அப்செட்டை கொடுத்துச்சு. லோகேஷ் மேல வந்த அந்த இமேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ரஜினிகாந்த் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட்ல லோகேஷ் இல்ல அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப வேற யார் டேரக்டர்னு பாக்குறப்ப அதுக்கு ஒரு நல்ல டேரக்டர் வேணும், 2 பேரையும் மெயின்டைன் பண்ற மாதிரி. அப்புறம் அந்த ப்ராஜெக்டை கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றாங்க. ஆனா அதனால என்ன பண்ணா, அந்த ப்ராஜெக்ட் அதுல வந்து டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் உடனே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்றப்ப தான் நிறைய டேரக்டர்ஸை ரெஃபர் பண்றாங்க. கமலஹாசன் தான் சுந்தர்சி ரெஃபர் பண்றாரு. சுந்தர்சி ஏன் ரெஃபர் பண்றாருன்னா, இன்னைக்கு உள்ள டைரக்டர்ஸ்ல சொன்ன நேரத்துக்கு படம் பண்ணி கொடுக்கக்கூடிய டைரக்டர் சுந்தர்சி. சொன்ன பட்ஜெட்ல சொன்ன நேரத்துல கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. 2 பேரையும் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் அவர் வந்து அரண்மனை 4 கூட அவருக்கு பெரிய லாபம் கொடுத்த படம் தயாரிப்பாளர். இப்போ அந்த அடிப்படையில் அவரை உள்ள கொண்டு வர்றாங்க. ரஜினி கொஞ்சம் தயங்குறாரு ஆரம்பத்துல இருந்தே. இது ஒரு கொஞ்சம் 90s டைரக்டர், இப்போ உள்ள ட்ரெண்டு கரெக்டா பண்ணிடுவாரா, நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆயிருமான்னு ஒரு இழுத்துக்கிட்டே போகுது. ஆனா அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு கதை முடிவாகல. ஒன்னும் வந்து மற்ற எதுவுமே முடிவாகாம இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காகத்தான் அவங்க முதல்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் ரஜினி, கமல் அண்ட் சுந்தர்சி இருக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த படத்தை ஆரம்பிக்கப்போ 2026 கடைசியில் வரும், இல்லை 2027 பொங்கலுக்கு ரிலீஸுங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த படத்தை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்தாங்க. கதை எதுவுமே பண்ணல. அப்புறம் ரஜினிக்கு இந்த ப்ராஜெக்ட்ல சுந்தர்சி வந்ததுல கொஞ்சம் தயங்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி லாக் பண்றான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணது பிறகு கதை ரெடி பண்றதுக்காக இவங்களுக்கு அந்த ஈசிஆர்ல இருக்கக்கூடிய அந்த ஐடியல் பீச்னு ஒன்று இருக்கு. அதுல ரூம் எல்லாம் போட்டு கொடுத்து டிஸ்கஷன் போயிருக்கு போல. இந்த ஒரு வாரமா டிஸ்கஷன் 7ஆம் தேதியில இருந்து டிஸ்கஷன் போயிருக்கு. அப்ப இவரு ஒரு கதையோடைய ஒரு நாட்டு ஏதோ முதல்ல ஒன்று சொல்லியிருக்காரு, அது சரியா அவருக்கு பிடிக்கல. அதற்கு பிறகு இன்னொரு கதை சொல்லியிருக்காரு போல. அதுல ஏதோ அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்
அவங்க தான் அந்த ரஜினிகாந்துக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் வந்திருக்காங்க. இந்த கதை கேட்கறது மற்ற மாதிரியான விஷயங்கள்ல கோஆர்டினேட்டர் வந்திருக்காங்க போல. அப்போ அதில் கம்யூனிகேட் பண்ணதில் அந்த மாதிரி ஏதோ கதை விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அது 2-3 நாளாக வந்து சுந்தர்சி ஒரு பெரிய அப்செட்டில் இருந்தார் அப்படின்னு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பெரிய அப்செட்டில் இருந்தார். அதனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் நமக்கு வேண்டாம். அதுவும் இல்லாமல் சுந்தர்சிக்கு ரொம்ப வெல்விஷராக இருக்கக்கூடிய சில தயாரிப்பாளருக்கு வந்து இப்படியே போச்சுன்னா படத்தை நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க மேலே ஒரு ஃபுல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு. சொல்கிற கதைகளும் அவருக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. இந்த மாதிரியே போச்சுன்னா நம்ம வந்து படம் கொண்டு போக முடியாது. நாளைக்கு அது பெரிய மனஸ்தாபம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சிலர் அட்வைஸும் கொடுத்துருக்காங்க சுந்தர்சிக்கு. அதற்கு பிறகுதான் அவர் முடிவு எடுத்துட்டு இந்த படத்துலேருந்து நம்ம வெளியே வந்துருவோம் அப்படின்ட்டு கமல்கிட்டயோ ரஜினிகிட்டயோ யார்ட்டையுமே வந்து அவர் சொல்லலை. நேரடியாகவே அவர் சோசியல் மீடியாவில் அது ஒரு போஸ்டரை போட்டுட்டு அந்த அந்த படத்துலேருந்து அவர் வெளியேறிட்டார். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு மன வருத்தம், ஒரு கோபம், ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கு. இந்த கதை சொன்னதுல, அவங்க கன்வே பண்ணதுல, அதுல மாற்று சொன்னதுல, இவர் சொன்னதெல்லாம் ஒரு வேணாம்னு சொன்னதுல ஒரு பெரிய ஒரு மன வேதனையை, மன அழுத்தம் வந்திருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தொடர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் எடுத்த முடிவு தான். அந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்துட்டு வெளியேறிட்டாரு. அதுக்கு பிறகும் சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் கூட பண்ணிருக்காங்க. நாங்க அதான் கேள்விப்பட்டோம். திரும்ப சமாதானப்படுத்துற முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 2 கமல் ஒரு பக்கம், ரஜினி ஒரு பக்கம், 2 பெரிய ஜாமான் இருக்கப்ப இவர் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரோ? ஏன்னா அவங்கள்ட்ட கன்வே பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் யார் மூலியமா சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு ஒரு நேரடியாக அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி, அது கமல் ரஜினியை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி. அதனால திருப்பி அவங்க இணைந்து பணியாற்றுவார்களாங்கிறது டவுட் தான் சார். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துருவோம் சார். ஏன்னா இப்ப கதை தான் பிரச்சனைனா, இப்ப கமல் சாரும் ரஜினி சாரும் ரொம்ப புதுசா வந்த ஆக்டர்ஸ் கிடையாது. மிகப்பெரிய ஜாமான்கள். கதையை கேட்டுதான் ஓகே பண்ணிருப்பாங்க. ரஜினி சார் பிடிச்சுதான் ஓகே சொல்லியிருப்பாரு. கதை சொல்லவே இல்லையே. இந்த படத்துல சுந்தர்சி வர்றாரு. சுந்தர்சிட்ட எப்பயுமே கதை என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய படங்கள்ல ஒரு சில படங்களுக்கு முழு கதையும் சொல்லி தான் கமிட் பண்ணுவாங்க. ஒரு சில படங்கள் என்னன்னு கமிட் பண்ணிட்டு சரி கதை ரெடி பண்ணுங்க, எங்களுக்காக ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. இது 2வது ரகம். இந்த படத்தை இந்த டீம் பண்றாங்கன்னு லாக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடந்துச்சு. கவிதாலயா பிலிம்ஸ்க்காக ஒரு படம் பண்றாரு. ரஜினிகாந்த் வந்து கவிதாலயா பிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்றாரு. அப்ப கவிதாலயால கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அதுக்காக இதே சேம் ப்ராப்ளம் சும்மா காப்பாத்துறதுக்காக பண்றாரு. அப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு டைரக்டர் கொடுக்குறாங்க. என்னோட அசிஸ்டன்டே ஒருத்தர் படம் பண்ணுவாரு அப்படின்னு அந்த டைரக்டர் இது போட்டு பேப்பர்ல விளம்பரம்லாம் கொடுத்துட்டாங்க. கவிதாலயா பிலிம்ஸ் சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கும் சவுண்ட் டைரக்டர் போட்டு விளம்பரம்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கதை ரெடி பண்றாங்க. அப்ப அந்த டைரக்டர் வந்து போய் கதை சொல்றாரு. கதை சொன்னோடனே அவருக்கு பிடிக்கல. ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு. அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மேட்டர் சொல்ல ரஜினிகாந்துக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. இல்ல வேற கதை மாத்துங்க அப்படின்ட்டாரு. அந்த டைரக்டரும் பாலச்சந்திரோட அசிஸ்டன்ட். அப்புறம் இன்னொரு கதை சொன்னா அதுவும் பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டார், நேர பாலச்சந்திரத்தை போயிட்டு சார் இந்த படத்துல பண்ண முடியாது, இந்த படத்துல இருந்து நான் வெளியே வந்துக்கிறேன், நான் ரிலீவ் ஆயிரேன் சார் சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதற்கு பிறகு இன்னொரு அசிஸ்டன்ட், பாலச்சந்திரன் சாரோட இன்னொரு அசிஸ்டன்ட் அந்த படத்தை பண்ணார். அந்த முதல்ல வெளியே வந்த டைரக்டர் வசந்த். முதல்ல வெளியே வந்த டைரக்டர் வசந்த். 2வது உள்ள போன டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. அந்த படம் தான் அண்ணாமலை. இப்படி அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆடியன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு என்ன வேணுங்கிறத நல்லா கரெக்டா பல்ஸ் பிடிச்சு அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாரு. அப்ப இவங்க சொன்னதுல ஏதோ ஒரு கன்வே ஆனதுல தப்பா, சொன்னதுல தப்பா, ஏதோ ஒரு புகைச்சல் ஓடி இருக்கு. அதனால அவர் வந்து பஸ் அவுட் ஆயிருக்காரு. ஒரு 2-3 நாளாவே அவர் சர்க்கிள் விசாரிக்கிறப்ப சொல்றாங்க, ரொம்ப டைரக்டர் அப்செட்டா இருந்தாரு, பயங்கர மூட் அவுட்டா இருந்தாரு 3 நாளா. அதுக்கு பிறகு 3 நாள் 2 நாள் கழிச்சு தான் இந்த முடிவு எடுத்தாரு. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்காரு. யாரும் அவசரப்பட்டா 2 நாளா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு. அதெல்லாம் அதுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் அந்த கதைக்கும் இலாக்கால இருந்திருக்காங்களா? இல்ல, கோஆர்டினேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்துல, ப்ரொடியூசர் மாதிரி. அப்ப டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி, கோஆர்டினேட்டர் மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. அப்ப அவங்களும் ஏதோ அவங்க சைட்ல இருந்து சொன்னதுல கன்வே ஆனச்சா என்னங்கிறதும் தெரியல. சார் அவங்களும் கதை கேட்டிருப்பாங்க தானே, பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்களா? சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் சொல்லியிருப்பாங்களாப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா? இல்ல, டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அது நமக்கு என்ன, அவங்க வீட்டுல அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. கதை சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதனால அவர் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா பொதுவா இந்த ப்ராஜெக்ட் அவர் வெளியேறணும்னு நினைச்சாருன்னா நேரடியாக போய் கமல்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிருக்கலாம். கொஞ்ச நாள் ஆட்டும் அப்படின்னு ஆஃப் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த அறிக்கை கொடுத்தது வந்து கோபம் தான்.
ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான். இப்ப பார்த்தோம்னா இப்ப நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ரஜினி சார் பார்த்தோம்னா மாஸ் பிலிம்ஸா தான் பண்ணிருக்காரு. ஜெயிலர், கூலி, ரத்தம், கத்திய புல்லட்ஸ் இதா இருந்தது. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டா படம் பண்ணலாம், காமெடி சிரிக்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிதான் சுந்தர்சியை கூப்பிட்டாரு. அப்ப அதுக்கு ஓகே சொல்லிருக்கலாமே சார். இல்ல அது கதை எப்படி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவருக்கு அந்த கதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம், அவர் சொன்ன கதை பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கதையை சொல்லிருக்கலாம். இது நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப. இல்ல குஷ்பு வந்து எலெக்ஷன் நிக்க போறாங்க பிஜேபி சார்பா, சுந்தர்சி பிரச்சாரத்துக்குலாம் போவாரு, கமல் வந்து அந்த அணியில இருக்கிறாரு, அதனால வந்து பொலிட்டிக்கலா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க. பட் அப்படின்னா அவங்க படம் கமிட் ஆரம்பி தெரியாதா? ரொம்ப நாள் ஆனா கூட போனமா இதே மாசம் 7ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம் 13ஆம் தேதி டைரக்டர் வெளியே வந்துட்டார். அதான் ஒரு வாரம் கூட, ஒரே வாரம் தான், ஒரு வாரத்துக்குள்ளேயே இது நடந்திருக்கு. அப்படின்னா இடையில ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் சார். நாங்க 2 ரூமர் கேள்விப்பட்டோம் சார். முதல் ரூமர் வந்து அந்த காமெடி படத்திலே ரஜினி சார் கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விடுங்க, என்ன மாசான சீன்ஸ் வைங்க, அந்த மாதிரிலாம் ரஜினி சார் ஃபோர்ஸ் பண்ணதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இல்ல அது ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அது எப்பயுமே ஃபுல் கதை சொல்ல மாட்டாங்க. ஒரு நாட்டு ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரின்னு. சரி சார் நல்லா இருக்கு, டெவலப் பண்ணா தான் அடுத்து கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டு ஒன்று சொல்லியிருக்காரு, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, வேற பண்ணுங்கன்னு இருக்காரு, வேற ஒன்று பண்ணிருக்காரு, அதுலயும் ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு பிறகுதான் அப்படியே என்ன நம்ம சொல்றதெல்லாம் அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகுதான் ஒரு சின்ன ஒரு இது வந்திருக்கு. ஓகே சார். நாங்க இன்னொரு ரூமர் கேள்விப்பட்டோம், சுந்தர்சி சார் மேலே டவுட், ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிமே ஹேண்டில் பண்ண மாட்டாரு, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே கம்மி பட்ஜெட் தான், அரண்மனை எல்லாம் கம்மியே பட்ஜெட் தான், ஹையஸ்ட் பட்ஜெட்டே இப்ப மூக்குத்தி அம்மன் 2 தான் 80 crores to 100 crores அந்த பட்ஜெட் சொல்றாங்க. இவர் இப்ப ரஜினி சார்னா ஒரு 250 crores போகும் பட்ஜெட்ல, அதை வச்சு ஹேண்டில் பண்ண இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ரஜினி சார் சைடே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவரு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் எல்லாம் கிடையாதுங்க, எல்லா பட்ஜெட்டும் ஒண்ணுதான். 10 குரூப் டான்ஸர் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு 100 குரூப் டான்ஸர் வச்சா பெரிய பட்ஜெட் படம். கதை என்ன சொல்ல வர்றோம், கதை எப்படி சொல்றோம், ஸ்கிரிப்ட் எப்படி சொல்றோம், எந்த ஆர்டிஸ்டுக்கு நம்ம சொல்றோம், அதான் மெயின். இப்ப அதுல எல்லாம் வந்து அவர் காம்ப்ரமைஸ், கிட்டத்தட்ட 40 படம் 50 படம் அவரு நெருக்கி வந்துட்டாரு, கிட்டத்தட்ட 30 வருஷமா சினிமாவில் இருக்கிற அந்த ஃபியர்லாம் இல்ல. கதை ரீதியாக அவனுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்கு, அவ்வளவுதான். இதனால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல, பெரிய பட்ஜெட்டை பாட்டு பயந்துட்டாரு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து ரூமர் தான். ஓகே சார். இப்ப இறுதியா ஒரு கேள்வி, இந்த பகுதியில இப்ப இந்த நடந்த சம்பவத்துல யார் ரொம்ப மனசை கஷ்டப்பட்டிருப்பானா கமல் சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படியாவது இந்த கம்பெனியை நம்ம வந்து காப்பாத்திடலாம், கடல்ல இருந்து கொண்டு வந்தலாம்னு ஒரு மிகுந்த நம்பிக்கையோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த பகுதியில கமல் சார் செய்த தவறுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல அவர் என்ன செய்த தவறுனா அந்த தக்லைஃப் படம் எடுத்ததான் தவறு. சொல்லலாம் இல்ல உண்மைதான் சொல்றேன். இருந்தாலும் தக்லைஃப் அதுவுமே எப்படி தவறு சொல்ல முடியும்? தவறுன்னு சொல்ல, அந்த படம் கொடுத்த ரிசல்ட் தவறு. அவர் அதுல ஒரு முயற்சி பண்றாரு, ஒரு பெரிய செலவு பண்றாங்க, ப்ரொமோஷனுக்கு மட்டுமே பல கோடிகளை செலவு பண்றாங்க. இந்த பக்கம் மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் ஒரு எவர்கிரீன் அப்படின்னு பண்ணாங்க. பட் அது சரியா போய் கனெக்ட் ஆகல. அப்படிங்கும்போது ஒரு பெரிய அந்த படம் எடுத்தது ஒரு பெரிய தவறாகி போச்சு, ஒரு பெரிய கடன் ஆகி போச்சு. அதுல இருந்து மீண்டு வரணும். அப்படிங்கும் போது அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு படம் பண்ணுவோம். அது பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா இருந்தா பண்ணுவோம். இன்னொரு கூடுதல் தகவல்னா இந்த படத்துல கேமியோ கமல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, லாஸ்டா ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சு. அதோட வச்சு ஒரு பிசினஸ்க்கு யூஸ் ஆகும்னு பாத்துருக்காங்க. ஆனா கடைசியில எல்லாமே இதாகி போச்சு. இப்போ ஒரு தகவல் என்ன சொல்றாங்க, வேற டேரக்டர் உள்ள கொண்டு வர போறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு புதுமுகங்களை வச்சு படம் பண்றாரு. ஆல்ரெடி மதுரையில போயிட்டு இருக்க சொல்றாங்க. ஆல்ரெடி இவர்கிட்ட வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒண்ணு இருக்கு, ரஜினிகாந்துக்காகவே பண்ணப்பட்டு சொல்லப்பட்டு ஒரு கதை வந்து பவுண்டடா இருக்கு. ஓகேனா நாளைக்கு காலையில ஷூட்டிங் அந்த அளவுக்கு ப்ரிப்பேரா இருக்காருங்கிறாங்க. இப்ப அது அவங்க கூட்டு பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போதும். இந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியல. இதெல்லாம் அங்கங்க வரக்கூடிய தகவல் தான். ஆனா அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா சார். நாங்க இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்ப கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டன் ஒரு ஹிட் கொடுத்தவர், அவரே திரும்ப ட்ரை பண்ணும்போது ஏன் இப்ப நம்ம ரஜினி சார் வந்து அவர் தள்ளியே வச்சிருக்காரு? தள்ளி இல்ல, ஒரு டைரக்டர் உள்ள கொண்டுறான்னா ஒரு ப்ரொடியூசருடைய கமிட்மெண்டா இருக்கணும், சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிட்மெண்டா இருக்கணும், இல்ல அவர் ப்ரீவியஸ் படம் கொடுத்த ஹிட்டா இருக்கும். விக்ரம்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தனாலதான் லோகேஷ் உள்ள வந்தார். அதை விட பெட்டரா கார்த்திக் சுப்ராஜோட பெட்டரா இருக்காரு லோகேஷ், கரண்ட் இருக்கு, அவரை வச்சு பண்ணுவோம். அதுதான் ஏதாவது ஒரு காரணம் வச்சுதான் உள்ள கொண்டுறாங்க, ஒரு ஒதுக்கவனா இல்ல. ஓகே, இப்ப மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை போதுன்னு சொல்றாங்க. என்ன சார் நிலைமை? இல்ல இப்போ வரைக்கும் என்னன்னா கம்யூனிகேட்டே பண்ணிக்கிற முடியல அவங்களுக்குள்ள. சுந்தர் சி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு மொபைல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சைட்ல இருந்து இவங்க ஒன்றும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கலைங்கிறாங்க. அவங்களுக்கு சமாதான சம்பந்தமான விஷயங்கள் பேசவே ஆரம்பிக்கலைன்றாங்க. அது வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க நேரம் கொடுத்து பேச நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேரத்தான சந்திப்போம்.